மயிலாடுதுறை மாவட்டம் புதுப்பட்டினம் கடைவீதி பகுதியில் இயங்கி வந்த அரசு மதுபான கடையை டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்யக்கோரி ஆர்ப்பாட்டம் செய்யப்போவதாக முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருந்த நிலையில் தாலுகா அலுவலகத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் 3 மாதத்திற்குள் மதுபான கடையை வேறு இடத்திற்கு மாற்றுவதாக அதிகாரிகளால் உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் 3 மாதம் கடந்துவிட்ட நிலையில் டாஸ்மாக் கடையை கடந்த 7ஆம் தேதி பஸ் நிறுத்தம் எதிரே இடமாற்றியுள்ளனர். காலதாமதமாக இடமாற்றம் செய்ததோடு பொருத்தமான இடத்தில் இடமாற்றம் செய்யாமல் மீண்டும் அதிகமாக மக்கள் புழங்கும் இடத்தில் இடமாற்றியதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் எஸ்டிபிஐ கட்சியும் இணைந்து மீண்டும் பூட்டு போடும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. இதனை நீங்கள் பார்க்கலாம். தமிழக அரசு பள்ளி செல்லும் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை அப்புறப்படுத்தும். தமிழக அரசு அப்புறப்படுத்து உடனடியாக அப்புறப்படுத்த முடியாவிட்டால் கம்யூனிஸ்டுக்கு நாங்கள் அப்புறப்படுத்தும். தமிழக அரசு பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை அப்புறப்படுத்து. உடனடியாக அப்புறப்படுத்து. தமிழக அரசு பள்ளி செல்லும் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை அப்புறப்படுத்தும். தமிழக அரசு அப்புறப்படுத்து உடனடியாக அப்புறப்படுத்த முடியாவிட்டால் கம்யூனிஸ்டுக்கு நாங்கள் அப்புறப்படுத்தும். தமிழக அரசு பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை அப்புறப்படுத்து. உடனடியாக நமக்கு காவல்துறை காவல் இருக்கிறது. அவர்களை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. ஏனென்றால் டவுன்ல டாஸ்மாக் வச்சு எத்தனை பேர் குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்ண போறோம். இந்த கருத்தல்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனையை குடிச்சிட்டு வந்து எத்தனை பேர் பண்ண போறான்னு தெரியல. அது அவர்களுக்கு தான் பிரச்சனை, காவல்துறைக்கு தான் பிரச்சனை. அவர்களுக்காகத்தான் நாம இங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம். அதனால காவல்துறையை நினைத்து கவலையாகத்தான் இருக்கிறது. மாவட்ட நிர்வாகத்துல அதோட கொடுத்தாச்சு. ஆனா மாவட்ட நிர்வாகம் என்ன நினைக்குது, இது வருமானம் தரக்கூடிய பகுதியாக நினைக்குது. இந்த பகுதியை படித்து மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் என்ன நினைக்குது, 2 விதமான கேவலம். இந்த ஏரியால முன்னாடி திருமண வாசல் அது மாதிரி தான், இன்னும் நடுவில் இருந்துச்சு ஒரு டாஸ்மாக். சாயங்காலம் 6 மணிக்கு அந்த ரோட கிராஸ் பண்ணீங்கன்னா திருமண கூட தோத்துறோம். அவ்வளவு பேர் ரோட்ல உட்காந்து கொடுப்பான். அதுக்கு அவ்வளவு பேர் போராட்டம் பண்ணி இருக்காங்க. ஏன்னு கேட்டா இந்த மாவட்டத்திலேயே அதிக வருமானம் உள்ளது மீனவ கிராமங்களில் உள்ள டாஸ்மாக். அது எவ்வளவு பெரிய கேவலம். இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த மக்களை பார்த்து நினைச்சுட்டு இருக்கு. அந்த கடையை போய் கஷ்டப்பட்டு வருவான். இங்கு சுற்று வட்டாரத்துல என்ன இருக்குன்னா கடல் இருக்கு அதிகமாக. அவன் கஷ்டப்பட்டு ஊரை உழைப்பு இதுல ஒன்றிய அரசும் சரி எதுவுமே செய்ய மாட்டீங்க. 600 பேருக்கு மேல இளைஞரான சுட்டு அந்த உயிரை கையில முடிச்சு காட்டுல போட்டு மீனை பிடிச்சிட்டு வருவான். இங்க விற்பான், வேற மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு அனுப்புறான். ஆனா அவன் காசை என்ன செய்யற, நல்லா பிடிச்சி அதுன்னு சொல்லி நேரத்துல டவுன்ல வைக்கிற. இது எவ்வளவு கேவலம். எங்கேயுமே இல்லை. இங்கதான் அதிகமா நடக்குமா. நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை. நான் பேச வேண்டிய கருத்துக்களை அவரவர்களுக்கு உரிய பாணியிலேயே அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். நானும் சொல்ல வேண்டும். நான் சொல்ல வேண்டும் என்ற கருத்து என்பது டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போடுகிற போராட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட குழு அறிவித்தது. அதை ஒன்றிய குழு ஏற்றுக்கொண்டது. ஏன் கூட்டு போட வேண்டும்? நாங்க இடத்தான் மாற்ற சொன்னோம். அப்ப கூட்டு போடுங்கிற நிலைக்கு ஆளாக்கப்பட்டது யாரால? வட்டாட்சியரை நாங்க மதிக்கிறோம். ஒரு பெண்மணியாக இருந்தாலும் கூட பொதுமக்களுடைய பிரச்சனைகளுக்காக அழிஞ்சிட்டு இருக்காங்க. நாங்களும் பொதுமக்களுக்காக ஒரு காரை வச்சுட்டு அழிஞ்சு கிடக்கிறோம். அவங்க அரசாங்கத்தில் ஊதியத்தை வாங்கி கொண்டு பெற்றுக்கொண்டு அவர்களும் மக்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வட்டாட்சியரை மதிக்கிறோம். இன்று மதிப்போம், நாளைக்கு மதிப்போம். சொன்னதை காப்பாற்ற முடிந்த வட்டாட்சியர் பள்ளி மற்றும் கடத்தருக்கு அருகே இருப்பதாலும் பொதுமக்களுக்கு இடையூறாக அமைந்து இருப்பதாலும் அதனை இடமாற்றம் செய்ய கோரி சிபிஐ நல்லா கால விடுங்களா 7ஆம் தேதி நடத்தின போராட்டக்காரர்கள் கேட்கிறேன். சிபிஐ கட்சி சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. கட்டுமானம் செய்யப்பட்ட பொருத்தமான மாற்று இடம், கட்டுமானம் செய்யப்பட்ட பொருத்தமான இடம் இருப்பின் அதனை தேர்வு செய்து விரைவில் இடம் மாற்றம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என டாஸ்மாக் உதவி மேலாளர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பொருத்தமான மாற்று இடம் கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர் மூலம் ஆய்வு மேற்கொண்டு தேர்வு செய்து 3 மாத காலத்திற்குள் கடை மாற்றம் செய்யப்படும் என டாஸ்மாக் உதவி மேலாளர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டது. மேற்காணும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இணங்க நாளை 10/10/2024 அந்த சிபிஐ கட்சி சார்பில் நடைபெற இருந்த சால மறியல் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இது ஒரு தொடர் முயற்சி. இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு வட்டாட்சியர் மூலமான சமாதான கூட்டம் வர முடியாது. புதுப்பட்டத்தில் இயங்குகின்ற டாஸ்மாக் கடையை அப்புறப்படுத்த நடைபெறுகின்ற போராட்டம் வெள்ளட்டம் வெள்ளட்டம். தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.